வேல்முருகனுக்காக இந்த வரலாறை சொல்றீங்க. திமுகவுக்குள்ளேயே வன்னியர்கள் புறக்கணிக்கப்படுறதாவும் ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் தூரம் வச்சு பாக்குறதா நீங்க சொல்றீங்க. இல்ல வேல்முருகன் அவர் தனி கட்சி தானே. அவர் வேணுமா வேண்டாம். சரி சார், நான் இருங்க, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் மக்கள் சார்பா கேட்கிறேன். வேல்முருகன் போய் சட்டசபையில் கேட்கிறாரு, இந்த காவிரி மேட்டூர் நீர் எங்க அந்தியூருக்கு ஒரு வாய்க்கால் போகுமா, கீழ்பவானி ஆற்று திட்டம் அந்த விவசாயிகளுக்கு போகுமான்னு கேட்கிறேன். யோ ஓ வேலை என்ன? யாரு அது? அந்தூர் எம்எல்ஏ கேட்கட்டும். துரைமுருகன் தான் சொன்னாரு. ஆமா, துரைமுருகன் யாரு? வேல்முருகனுடைய உறவுக்காரர் தானா? ஆமா சார், இதெல்லாம் திமுகவுடைய முகம் சார், திமுகவுடைய முகம். இப்போ அவரு கேட்க சீட்டு இல்லை. யாருக்கு? துரைமுருகனுக்கு. வைரமுத்து விட்டு நீங்க வீட்டில் படுத்துங்க, உடம்பு சரியில்லை, வயசாகி போச்சு. துரைமுருகன் வைரமுத்து கடிச்சு விட்டாராம். நான் கருணாநிதிக்கே யோசனை சொன்னவன், அண்ணாவுக்கு ஐடியா கொடுத்தவன், என்னை இப்படி பெரியாருக்கே நான் மூளையா இருந்தவன், இப்போ என்னை கொண்டு வீட்டில் படுக்க சொல்கிறீங்களா? ஆமாங்க, வீட்டில் படுத்துங்க, மருமக பேரம் பேத்தி யாராக இருந்து அனுப்புங்க. நீங்கள் எதிர்காலத்தில் உதயநிதிக்கு கட்டுப்பட மாட்டீங்க. இதுதான் உள்ள கண்டென்ட். அதுக்கு வைரமுத்து போறாரு. வைரமுத்து அது தலைவர், நீங்கள் அமைதியாக ஓய்வெடுத்துங்க, உங்களுக்கு என்ன வருமோ கட்டிங்கெல்லாம் வந்துடும், மணல் காசெல்லாம் வந்துடும், ரியல் எஸ்டேட் எல்லாம் வந்துடும். உன்னை யாரை அனுப்புறது? தொலைச்சிடும். இதெல்லாம் நடந்ததா? இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ இந்த அரசியல் ஏன்னா எதிர்காலத்தில் இவர்கள்லாம் ஸ்டாலினுக்கே கட்டுப்படுறது இல்லை. அதை செஞ்சி ராமச்சந்திர, மதுராந்த ஆறுமுகம்லாம் மதிமுகவுக்கு அனுப்பி வைத்ததே ஸ்டாலின் தான்.